ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு தி 7th எபிசோட் ஆஃப் மக்கள் குரல் டி வழங்கும் கொலபசி த ஃபுட் ரிவ்யூ ஷோ. என்னடா இப்படி ஒரு செட்டப்பில் வேற ஒரு கெட்டப் உட்காந்து கேட்குறீங்களா? இந்த கெட்டப்புக்கு பெருசாக ஒன்றும் ரீசன்லாம் கிடையாது. சம்மர் அதுக்காக முடியாது அரைச்சிட்டேன். இந்த பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் வந்து நாங்கள் போய் ஃபுட் ரிவ்யூ ஷோ பண்ணணும்னு கேட்டாலே எங்களுக்கு ஏற்கனவே பெரிய ப்ரொமோஷன்ஸ் இருக்குது, நீங்கள் ஒன்றும் பண்ண ஆனால் கிளம்புங்கன்னு அனுப்பிச்சிடுறாங்க. நாங்கள் போகிறது வந்து ப்ரொமோஷனுக்காக போகிறது கிடையாது. ஃபுட் சாப்பிட்டு பார்த்து நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறோம், நல்லா தான் சொல்லிடுவோம். இது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு போல, அதனால் வேணான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் நாங்கள் விட போகிறது கிடையாது. இந்த உபர் ஈட்ஸில் வந்து டெய்லியுமே வந்து இந்த பிரியாணி மில்க் ஷேக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து 50% ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ 200 பிரியாணினா அது 100 கொடுத்துட்ருக்காங்க. ப்ளஸ் வந்து புதுசாக ஒரு மொபைலில் உபர் ஈட்ஸ் இன்ஸ்டால் பண்ணால் ஃபஸ்ட்டு 4 ஆர்டருக்கு வந்து 50% எக்ஸ்ட்ரா வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க. நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு காஸ்ட்லியான பிரியாணி ஆர்டர் பண்ணி அதை வந்து 50% குறைச்சி சாப்பிட போகிறோம். இது என்ன பிரியாணி அவ்வளோ காஸ்ட்லியாக சாப்பிட போகிறீங்க கேட்டிங்கன்னா, இந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி. இந்த பிரியாணி வந்து இந்த மட்டன் பிரியாணிலாம் வந்து ஒரு 300 அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ வந்து அதை ஆர்டர் பண்ணி ப்ளஸ் பிரியாணி சைட் டிஷ்ஷஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்ட்டு ஹானஸ்ட் ரிவ்யூ சொல்ல போகிறேன். வாங்க ஷோக்குள்ள போகலாம். இப்போ டேபிள்லாம் வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து உபர் ஈட்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு ஃப்ரெஷ்ஷாக. ஸோ வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். உபர் ஈட்ஸ்குள்ளே இப்போ போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு 4 இது வந்து இந்த ஆஃபர்னு சொல்லியிருந்தல, அது இருக்கான்னு செக் பண்ணிப்போம். கண்டிப்பாக இருக்கும். எஸ், ஸ்வைப் பண்ணால் அந்த லாஸ்ட்டாக வருது, கெட் 50% ஆஃபர் ஆன் ஃபர்ஸ்ட் 2 ஆர்டர்ஸா? அடப்பாங்களா, முன்னாடி வந்து 4 ஆர்டர்ஸ்க்கு வந்திருக்கும், இப்போ வெறும் 2 ஆர்டர்ஸ் தான் இருக்குது போல். கோடு வந்து ட்ரூல் 15 போட்டிருக்காங்க. சரி, ஓகே. நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த பிரியாணிஸ் வந்து ஏற்கனவே வந்து 50% ஆஃபர் இருக்குல்ல, அதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் இந்த ஆஃபர் வந்து நம்ம போட்டுருவோம். ஓகேவா? சிக்கன் சாப்பிட போகிறதுல தலப்பாக்கட்டி மட்டன் பிரியாணி போன்லெஸ் 289 ரூபா. ஃபஸ்ட்டு இது போட்டுக்கிறேன். அடிஷ்னல் சார்ஜ் 11 ரூபா, 300 ரூபா ஆயிடுச்சு. ப்ளஸ் வந்து டெலிவரி சார்ஜ் எவ்வளோன்னு தெரில, பார்ப்போம். ப்ளஸ் தவா மீன் ரோஸ்ட் அப்படின்ட்டு இருக்குது, 396. நான் இதை ஆர்டர் பண்ணுறேன். ஸோ தலப்பாக்கட்டியில் வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா, மட்டன் பிரியாணி போன்லெஸ் 300 rupees ப்ளஸ் தவா மீன் ரோஸ்ட் 411 ரூபா. அப்படி என்ன இருக்குன்னு தெரில. எபிக் கிட்ஸ் இந்த ப்ரோமோ ஆட் பண்ணி வெறுமனே 100 ரூபா தான். அதாவது அந்த பிரியாணியில் வந்து 100 ரூபா குறைச்சிருக்காங்க. ஸோ வந்து இப்போது 712 663 வந்திருக்கு. ப்ளஸ் வந்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு 2 ஆர்டர்ஸ்க்கு வந்து ஒரு கோட் சொல்லியிருந்தாங்கள்ல, ட்ரூல் 50 சம்திங், அதை பார்த்துக்கிறேன். எஸ், ட்ரூல் 15 போட்டிருக்கு. இதையும் நான் வந்து இதில் ட்ரை பண்ண போகிறேன். ஓகே. ஸோ வந்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தலப்பாக்கட்டி இந்த பிரியாணி ஆஃபர்ன்னு இருக்குல்ல, ஸோ இந்த பிரியாணி ஆஃபருன்றதுனால வந்து வெறுமனே இந்த எபிக் கிட்ஸ் இந்த ஒரு ப்ரோமோ மட்டும்தான் வந்து இதில் வந்து போட முடிஞ்சிருக்கு. ஸோ வந்து வேறு ப்ரோமோ வந்து அப்ளை பண்ண முடியல. இப்போ வந்து இந்த ட்ரூல் 50ன்றது வந்து வேறு இதில் தான் வந்து இப்போ ஒரு ப்ரொமோஷன் தான் யூஸ் பண்ண முடியும் போல். சரி, ஓகே, ஃபைன். இப்போதைக்கு வந்து இந்த எபிசோடில் வந்து வெறுமனே அந்த எபிக் கிட்ஸ் அந்த பிரியாணிக்கு ப்ரோமோ இருந்துச்சு, அதை மட்டும் நான் வந்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஆர்டர் இந்த இது அப்படியே தான் இருக்கும். 2 ஆஃபர் வந்து நம்ம வந்து 50% குறைச்சிக்கலாம். அடுத்தடுத்து ஆர்டரில் வந்து நான் அந்த ட்ரூல் 15 அந்த இதையும் நான் போட்டு காட்டுறேன். ஓகே, ஃபைன். இப்போதைக்கு வந்து தலப்பாக்கட்டி மட்டன் பிரியாணி போன்லெஸ் ப்ளஸ் தவா மீன் ரோஸ்ட். ஸோ வந்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தலப்பாக்கட்டி இந்த பிரியாணி ஆஃபர்ன்னு இருக்குல்ல, ஸோ இந்த பிரியாணி ஆஃபருன்றதுனால வந்து வெறுமனே இந்த எபிக் கிட்ஸ் இந்த ஒரு ப்ரோமோ மட்டும்தான் வந்து இதில் வந்து போட முடிஞ்சிருக்கு. ஸோ வந்து வேறு ப்ரோமோ வந்து அப்ளை பண்ண முடியல. இப்போ வந்து இந்த ட்ரூல் 50ன்றது வந்து வேறு இதில் தான் வந்து இப்போ ஒரு ப்ரொமோஷன் தான் யூஸ் பண்ண முடியும் போல். சரி, ஓகே, ஃபைன். இப்போதைக்கு வந்து இந்த எபிசோடில் வந்து வெறுமனே அந்த எபிக் கிட்ஸ் அந்த பிரியாணிக்கு ப்ரோமோ இருந்துச்சு, அதை மட்டும் நான் வந்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஆர்டர் இந்த இது அப்படியே தான் இருக்கும். 2 ஆஃபர் வந்து நம்ம வந்து 50% குறைச்சிக்கலாம். அடுத்தடுத்து ஆர்டரில் வந்து நான் அந்த ட்ரூல் 15 அந்த இதையும் நான் போட்டு காட்டுறேன். ஓகே, ஃபைன். இப்போதைக்கு வந்து தலப்பாக்கட்டி மட்டன் பிரியாணி போன்லெஸ் ப்ளஸ் தவா மீன் ரோஸ்ட், இது 2 வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ தலப்பாக்கட்டிலேருந்து பிரியாணி அப்புறம் அந்த ஃபிஷ் தவா ரோஸ்ட் 2மே வந்துருந்துச்சு. இந்த பிரியாணி வந்து இந்த பட்டன் போன்லெஸ் பிரியாணி அதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபாய் கிட்ட வந்துச்சு, இந்த ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து. அப்புறமா இந்த ஃபிஷ் தவா ரோஸ்ட்டே வந்து 389 ப்ளஸ் ஏதோ 400 கிட்ட வந்துருச்சு, அந்த ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து. ப்ளஸ் அந்த 100 ரூபாய் டிஸ்கவுண்ட் போக ஒரு 663 பில் வந்துருச்சு. ஸோ வந்து இப்போ இதை நான் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஒயிட் பாக்ஸ் இருக்குது, என்னென்னு தெரியல, பார்க்குறேன், ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அது வந்து 300. ஓகேவா? அந்த பிரியாணி ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கான். இது எதுக்கு இது 300?
இல்லை என்ன சந்தோஷம்னா ஜீரக சம்பா பிரியாணி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பட் ஆனால் வந்து ரொம்ப இவ்வளோ 300 வாங்குறாங்க, இது இவ்வளோ கம்மியாக கொடுத்தா அது என்ன அர்த்தம் அது? ஓகே, இது கூட வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவோம், அதுதான் நம்மளுக்கு முக்கிய டேஸ்ட். ஓகே, இது வந்து ஏதோ குருமா, இது மயோனேஸ் சாய்ஸ் இதுக்கு போல், ஃபிஷ் தவா ரோஸ்ட்டு போல். இது ஆனியன். ஓகே, சாப்பிட்டு பார்த்து எப்படின்னு சொல்கிறேன். இது வந்து ஏதோ ஒரு குழம்பு கொடுத்துருக்காங்க, அந்த கொழுப்பெல்லாம் இருக்குது. நான் ஊற்றிடுறேன். நல்லா ஃபைனாக மேஷ் பண்ணியிருக்காங்க. இந்த தயிர் வந்து அப்படியே குழம்பு ஊட்டியிருக்கு. பிரியாணி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். ரொம்ப டிசப்பாயின்மெண்ட், ஏன்னா அதுக்கான குவான்டிட்டி இருக்கணும், குவாலிட்டி இருந்தாலும் குவான்டிட்டி இருக்கணும். ரொம்ப கம்மியாக இருக்குது. இது அங்கே போய் சாப்பிட்டாலும் இவ்வளோ தானா, இல்லை இது பார்சல்னால இப்படியா, இது என்னன்னு ஒன்றும் புரியல சரியா. அந்த குழம்புக்கு இந்த சீரக சம்பா பிரியாணி சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. சூடாக இருக்குது. அசோக் நகர்லேருந்து வந்திருக்கு கோடம்பாக்கத்துக்கு. இன்னும் சூடாகவே இருக்குது. இது ரொம்ப கம்மிங்க. இது ஆக்சுவலாக பிரியாணி இது 300 ரூபாய்க்கு. இல்லை, இந்த பாக்ஸ் இருக்குது, இந்த பாக்ஸ்க்கு ஃபுல்லாக வச்சு ஒன்று வச்சு கொடுக்கணும் நிரம்ப. இது அதில் ஒரு காவாசி தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது. இப்போ எப்படி சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. ஒரு 300 rupees கொடுத்து சாப்பிட்றான்னு ஒன்று சாப்பிட்ட மாதிரி இருக்கணும்ல. இது கண்டிப்பாக ஸ்பாட்டில் அங்கே போய் சாப்பிட்டா ஒரு கிண்ணத்தில் வைப்பாங்க கண்டிப்பாக. பட் இது பார்சல்னால இது இப்படியா, இல்லை இது என்ன, இது எது எங்கே ப்ராப்ளம்னு எனக்கு சரியாக சொல்ல தெரில. பட் டேஸ்ட் செம்மையாக இருக்குது. இந்த மட்டன் பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. ஃபுல்லாக ஒரு டார்க் கலர், பிளாக் கலரில் இருக்குது. அந்த தயிர்லாம் போட்டு ஊற வச்சு பண்ணியிருப்பாங்க போல். ரொம்ப ஆர்டர் நல்லாயிருக்கு, நல்லா வந்துருக்கு. குழம்பும் நல்லாயிருக்கு. வெங்காய பச்சி சாப்பிட்டு பார்க்குறேன். வெங்காய பச்சி சான்சஸ் நல்லா மேஷ் பண்ணி நீட்டாக அரிஞ்சு போட்டு அது தயிர் குழம்பு தயிர் நல்லா ஊற வச்சுருக்காங்க. நல்லா இதில் கலந்துருக்கு, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஆர்டர் பண்ண பிரியாணியில் வந்து போன்லெஸ் மட்டன் சொல்லியிருந்தாங்க. ஸோ போன் இல்லை, அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த இதில். எஸ், இதில் என்ன சூப்பராக இருக்குன்னா சீரக சம்பா பிரியாணி. எனக்கு வந்து சீரக சம்பா பிரியாணிலாம் ரொம்ப பிடிக்கும். ஊர் சைட்லாம் வந்து சீரக சம்பா பிரியாணி தான் இருக்கும். இங்கே தான் வந்து பாஸ்மதி பிரியாணிலாம் கொடுக்குறாங்க. ஸோ சீரக சம்பா பிரியாணிலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளஸ் வந்து இந்த குருமா வந்து நல்லாயிருக்கு. இந்த குருமாவோட அதாவது தால்ச்சா இல்லாமல் குருமா கொடுக்குறாங்க. சீரக சம்பா பிரியாணினாலே வந்து நார்மலாக தால்ச்சா தான் கொடுப்பாங்க. பட் தால்ச்சாக்கு பதிலாக ஒரு மட்டன் கொழுப்பு குருமா கொடுக்குறாங்க. அது ரொம்ப நல்லா இருக்குது இதோட சேர்த்து சாப்பிடும்போது. தயிர் பச்சடி வந்து ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. டேஸ்ட் வந்து கலக்கலாக இருக்குதுங்க. அது அவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்டு, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட் கலக்கலாக இருக்குது. குவான்டிட்டி ரொம்ப கம்மிங்க இது சத்தியமாக. டேஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தாலும் வந்து அது ஒரு திருப்தியாக சாப்பிட்ணும். அது அப்போ தான் வந்து அதுக்கு அவ்வளோ காஸ்ட்லியாக கொடுத்து வாங்கியோ சாப்பிட்டோம் ஒரு திருப்தியாக இருக்கணும். ஒரு 300 ரூபாய்க்கு ஒரு பிரியாணி வாங்குகிறோன்னா அதுக்கு தகுந்த அது போர்ஷன் இருக்கணும் கொஞ்சமாச்சும். இது வந்து ஒரு 1/2 plate அளவு கூட வரலையே இது. இப்போ ஏரியாவில் ஒரு குஸ்கா வாங்கினா கூட வந்து இப்போ ஒரு 1/2 plate குஸ்கானா கூட ஒரு சம்வாட்ட ஒரு 50 rupees இருக்கும். நல்லா ஒரு 2 பேர் சாப்பிட்லாம், அது அவ்வளோ அதிகமாக இருக்கும். பட் ஓகே, இது வந்து ஒரு நல்ல ஒரு இது குவாலிட்டியாக செய்கிறாங்க. பட் இருந்தாலும் அதுக்கான போர்ஷன் கொஞ்சமாச்சும் ஒரு ரீசனபுளாக இருக்கணும். இது டேஸ்ட்லாம் அவுட்ஸ்டாண்டிங் தான், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். தலப்பாடி பிரியாணினாலே வந்து டேஸ்ட் நல்லா தான் இருக்கும், அதெல்லாம் ஓகே. பட் ஆனால் வந்து அதுக்கான ஒரு ப்ரொப்போர்ஷன் இருக்கணும். ஃபுல்லாக காலி பண்ணிட்டேன். இந்த பாருங்கள், இதை மடித்து வச்சா பாருங்கள் இவ்வளோ தான் இருக்குது. பட் ஆனால் வந்து இதுலேயும் வந்து பிரியாணி வந்து இவ்வளோ தான் இருக்குது. ஸோ அதுதான் மயோனைஸு இவ்வளோ தேவையே கிடையாது இந்த ஃபிஷ்ஷுக்கு. இது வந்து 400 ரூபாய். ஆக்சுவலாக பிரியாணி வந்து 280 சம்திங், ஜிஎஸ்டிலாம் சேர்த்து 300 கிட்ட வந்துச்சு. அடுத்து இந்த ஃபிஷ் தவா ரோஸ்ட்டு
பேரை நினச்சி வாங்கி வாங்கினேன். இந்த ஃபிஷ் தவா ரோஸ்ட் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு பீஸ் சாப்பிட்றேன். இது வந்து 400 ரூபா. அந்த ஆயில் ஸ்மெல் அப்படியே வருது. மீன் திங்கிற அந்த ஃபீலே இல்லை, ஏதோ பிரெட்டு பஜ்ஜி சாப்பிட்ற ஃபீல் தான். ஆனால் 400 ரூபா இது. சாப்பிடவே முடியல இது ஆக்சுவலாக. அது இந்த பிரெட் பஜ்ஜி வந்து அதிக எண்ணெயில் வாட்டிட்டு எண்ணெயை வடிகட்டாமல் அப்படியே வச்சுட்டு அப்படி இருக்கும். ஒரு 8 ஹவர் கழித்து அதை எடுத்து சாப்பிட்டா ஒரு மாதிரி தொண்டை கவுல அது மாதிரி தான் இருக்குது இந்த ஃபிஷ் தவா ரோஸ்ட் சாப்பிட்றப்போ. இப்போ பார்த்தீங்கன்னா நான் தலப்பாக்கட்டி அந்த இதில் வந்து ஆர்டர் பண்ணி இந்த மட்டன் போன்லெஸ் பிரியாணியும் அப்புறமா அந்த ஃபிஷ் தவா ரோஸ்ட்டும் சாப்பிட்டேன். அந்த மட்டன் போன்லெஸ் பிரியாணி வந்து 280 ரூபா சம்திங், ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து 300. அப்புறம் அந்த ஃபிஷ் தவா ரோஸ்ட் வந்து 380 சம்திங், ஜிஎஸ்டிலாம் சேர்த்து 400 ரூபா. ப்ளஸ் வந்து இதுக்கு அந்த பிரியாணிக்கு வந்து ஏதோ ஆஃபர் இருந்துச்சு ஒரு 100 ரூபா. அது அவைல் பண்ணி ஒரு 663 ரூபா 5 பில்லு. சரி, இது கொடுத்து நாங்கள் வாங்கி சாப்பிட்டா அந்த பிரியாணி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சீரக சம்பா அரிசி பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது செஞ்ச பிரியாணி ரொம்ப அந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த மல்லி தலை வாசனை, அப்புறம் அந்த மட்டன் பீசஸ் வந்து அதோடைய டேஸ்ட் தான் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. நல்லா வெந்து நல்லா ஒரு பிளாக் டோனில் இருந்துச்சு அந்த கலர்லாம் பார்க்கும்போது. ப்ளஸ் வந்து அதோட கூட கொடுத்த அந்த குருமாவாக இருக்கட்டும், ப்ளஸ் அந்த தால்ச்சா வெங்காய பச்சடியாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னென்னா இது வந்து ரொம்ப போர்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. அவங்க கொடுத்த அந்த பாக்ஸ் பார்சலே வந்து இதுக்கொண்டு தான் இருந்துச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக அடிமட்ட லெவலில் தான் இருந்துச்சு. அந்த மட்டன் போன்லெஸ் பீஸுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த போன்லெஸ் ஓகே, அந்த பீஸும் வந்து நிறைய வச்சுருக்கணும். அதிகமாக சாப்பிட்ட மாதிரியும் ஒரு திருப்தியே எனக்கு கிடைக்கல ஆக்சுவலாக. பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தாலும் நிறையா சாப்பிடணும்னு தோணுச்சு. இன்னும் அந்த கொடுத்த அந்த பாக்ஸை விட 300க்கு இன்னும் டபுளாக ஆக்சுவலாக அவங்க கொடுத்துருக்கணும். அப்போ தான் வந்து அந்த சாப்பிட்ட அந்த திருப்தி கிடச்சிருக்கும். இன்னொன்று டேஸ்ட்டாக இருந்தும் அதிகமாக சாப்பிட்ட அந்த திருப்தி வந்து கிடைக்கவே இல்லை. இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷ் தவா ரோஸ்ட் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நினச்சி நான் ஆர்டர் பண்ணேன். பார்த்தா அதுக்கு வந்து மயோனைஸ் வந்து சைட் டிஷ் கொடுத்துருந்தாங்க. நிறையா கொடுத்துருந்தாங்க. அதுதான் ரொம்ப அதிகமாக கொடுத்துருந்தாங்க. அது எதுக்கு அதிகமாக கொடுத்தாங்கன்னு தெரியல. அதை எடுத்து வாய்க்குள்ளே போட்டு சாப்பிடுங்க போகிறோமா புரியல ஒன்றும். பட் ஆனால் வந்து அந்த ஃபிஷ் தவா ரோஸ்ட் வந்து நான் சாப்பிட்டு பார்த்தேன். இந்த பிரெட் பஜ்ஜி மாதிரியே இருந்துச்சு. அந்த ஃபிஷ்ஷோடைய அந்த ஃப்ளேவரும் வரல. மேலே வந்து அந்த பிரெட் க்ரம்ஸ்லாம் போட்டிருக்காங்க. எண்ணெய் வந்து ரொம்ப ஆயிலியாக இருந்துச்சு. மொத்தம் 2 பீஸ் இருந்துச்சு. அதாவது அந்த ஃபிஷ்ஷை எடுத்துகிட்டு வெறுமனே அந்த இது மட்டும் வச்சுருக்காங்க. ஒரு முள் கூட இல்லை. அது நல்ல விஷயம். பட் ஆனால் அந்த டேஸ்ட்டு வந்து என்னென்னே புரியல ஆக்சுவலாக. ஒரு பிரெட் பஜ்ஜி சாப்பிட்ற ஃபீல் தான் இருந்துச்சு. ஒரு எண்ணெய் அப்படியே அந்த பிரெட் க்ரம்ஸ் வாசனை, அதோடய ஃப்ளேவரே வரவே இல்லை. அது வந்து நல்லாவே இல்லை ஆக்சுவலாக. அதை நீங்கள் நேரில் போய் சாப்பிட்டாலும் வந்து அந்த ஃபிஷ் தவா ரோஸ்ட் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. பட் இனியும் வந்து தலப்பாக்கட்டி பிரியாணி வந்து ரொம்ப சூப்பர்பான ஒரு பிரியாணி. நீங்கள் நேரில் போய் சாப்பிட்டா அந்த டேஸ்ட் வந்து உடனே நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். நிறையாவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்சல்ன்றலாம் மேபி அந்த ஆஃபர்ன்றனால மேபி கம்மியாக கொடுத்துருக்காங்க போல். மேபி நேரில் நீங்கள் சாப்பிடும்போது நிறையா இருக்கும். ப்ளஸ் வந்து அந்த ரைத்தாவாக இருக்கட்டும், ப்ளஸ் அந்த மட்டன் குருமாவாக இருக்கும், அதுவும் வந்து பெரிய பெரிய கிண்ணத்தில் வந்து தருவாங்க. ஏன்னா வந்து இப்போ பார்சல்ன்றனால குட்டி குட்டி டப்பாவில் வச்சு கொடுத்துறாங்க. எனக்கு வந்து ரொம்ப திருப்தி தான். டேஸ்ட் பிரியாணி வந்து சான்சஸ் மார்லோஸாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து எனக்கு அந்த குவான்டிட்டி தான் அடிச்சிச்சு. ஃபிஷ் தவா ரோஸ்ட் வந்து டிஸாட்டிஸ்ஃபைடு. ஸோ வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் வந்து இதுக்கு அடுத்து வர 5 எபிசோடு வந்து உபர் ஈட்ஸ் நல்லா இருந்தால் இன்னும் நிறைய ஒரு 10 எபிசோடு கூட உபர் ஈட்ஸ்லேயே வந்து ஆர்டர் பண்ணி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இதுவும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ஸோ வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து உங்களை புதுசாக வந்து சந்திக்கிறேன். அண்டில் திஸ் பை ஃப்ரம் ஏஆர் ராஜேஷ் ஃப்ரம் மக்கள் வேர்ல்ட் டிவி சைனிங் ஆஃப்.